கேமிங் அடிக்ஷன் அப்போ பீக்ல தான் இருக்குல்ல. ஆமா. இத பத்தி நான் நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன். படிக்கிறப்பவே செம்ம பயமா தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம ஜென்ரேஷனை விட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ம். அவங்க பேரண்ட்ஸும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. கரெக்டு. இவங்கெல்லாம் பிறக்கும் போதே ஃபோனோட தான் பிறந்திருக்காங்க. அது இல்லாமல் இப்போல்லாம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது கையிலே ஃபோனை கொடுத்துட்றாங்க. அதனால தான் அவங்கெல்லாம் ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறாங்க. இது காரணம் டோப்மைன் ஹார்மோன் தான். புரியலை. புரியலையா? ம். உங்களுக்கு நான் இப்போ இந்த பேப்பர் பால் தரேன். இப்போ இந்த கப்பை நான் இங்கே வைக்கிறேன். உங்களால் போட முடியுமா இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து? ஓகே. விழுந்துருச்சே. சூப்பர். நீதி அந்த கப்பை தூக்கி அங்கே வைங்க. இப்போ இங்கேருந்து அந்த டிஸ்டன்ஸில் உங்களால் போட முடியுமா? ட்ரை பண்ணுறேன். பண்ணுங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர். இப்போ இந்த கப்பை நான் இங்கே வைக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து உங்களால் தூக்கி போட முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. இன்னொரு சான்ஸ் கூட எடுத்துக்கோங்க. சூப்பர் அறிவு. சூப்பர். வந்துச்சே. ஓகே, இப்போ அடுத்து உங்களுக்கு அதை விட ஒரு ஈஸியான ஒரு லெவல் நான் இப்போ தரேன். இதை நான் கொஞ்சம் கிட்டேயே வைக்கிறேன். இப்போ இதில் உங்களால் போட முடியுமா? அங்கேயே போட்டேன், இங்கே போட மாட்டேனா? என்ன ப்ரோ? சரி, போடுங்க. ஆனால் இதில் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா தரேன். காசு தரீங்களா? ம், நிஜமா? ஆமாம். ஆனால் ஒரு கண்டிஷன். இப்போ நீங்கள் ஆடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 200 ருபீஸ் கொடுக்கணும். அதான் 2000 ரூபா வருதுல்ல, 200 ரூபா தானே நீதி. ஸ்டாப். இப்போ இந்த கேமுக்கு நீங்கள் ஈஸியாக அடிக்ட் ஆகிட்டீங்க, தெரியுதா? ப்ரோ, நீங்கள் காசு தரேன் நீங்கள். சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த சின்ன சின்ன லெவல் ஜெயிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அதுதான் டோப்மைன். டோப்மைன் ஒரு அடிக்டிவான ஹார்மோன். இப்போ நான் எப்படி உங்களுக்கு 2000 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு 200 ரூபா பெருசாக தெரியலையோ, அதே மாதிரி இந்த டோப்மைனுக்காகவும் இல்லை தான் கூட ஆடுற ஃப்ரெண்ட்ஸை விட நான் ரேங்கிங்கில் முன்னாடி இருக்கணும் அண்டு ஸ்கின்ஸ் வாங்கணும் அண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொந்த வீட்டிலே திருட ஆரம்பிச்சிட்டாங்க.